இல்லை. ஒரு கால் இன்றைக்கு அவர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியமாக இந்தியாவை மாற்றிவிட்டார்கள் என்னமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும், இந்த 3 ஆப்ஷன் தான். இந்த 3 ஆப்ஷன்ல நிறுத்தி வைப்பது என்பது எங்கே வருகிறது? எனவேதான் நிறுத்தி வைக்க கூடாது என்று எங்களுடைய வாதத்தை வைக்கிறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல, ஏப்ரல் ஜட்ஜ்மெண்ட்ல எதுவுமே கை வைக்கல. கோவை மதுரை மெட்ரோ வந்து நிராகரிச்சுட்டாங்கன்னு சொல்லி முதல்வர் கடிதம் எழுதுறாரு வேணும்னு. இபிஎஸோட நேத்தோட அறிக்கையில பாத்தீங்கன்னா கோவை மதுரை மெட்ரோவுல திட்ட தயாரிப்புல வந்து திமுக குளறுபடி பண்ணதுனால திருப்பி அதைத்தான் சொல்றேன். நாங்க குளறுபடி பண்ணவில்லை. ஏன் குளறுபடி? அவங்க மக்கள் தொகையை சொல்றாங்க சார். அவங்க மக்கள் தொகையை தான் மெயினா சொல்றாங்க. இதே மக்கள் தொகை தானே நாக்பூர்ல இருக்கு, இதே மக்கள் தொகை தானே ஆக்ராவில் இருக்கு, இதே போபால்ல இருக்கு. அது ஏன் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் கோயம்புத்தூருக்கும் கோவில் மாநகரம் மதுரைக்கும் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான். அடுத்தது நாங்க டிபிஆர்லாம் தப்பாவெல்லாம் போட மாட்டோம். எங்களை பொறுத்தவரை கரெக்டா அலைன்மெண்ட் வச்சுதான் போடுவோம். ஏற்கனவே 3 இதுல போட்டுட்டோம். அதிகமான அளவு மெட்ரோ லைன் போட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம தான். அதிக அளவு மெட்ரோவை பயன்படுத்த போறது நம்ம தான். எனவே நிச்சயமாக சொல்லுகிறோம், நாங்க எங்களுடைய டிபிஆர்ல எந்த குறையும் கிடையாது. மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனையோட பணிகள் வந்து இன்னமும் எதுவுமே செய்யாம இருக்கு. மத்திய அரசு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு தேர்தல் நாங்க செங்கலை காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க அதை அப்படி தாமதப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இல்ல அப்படி காலதாமதப்படுத்தினால் நீதிமன்றத்தை அணுகலாம்னு சொல்லியிருக்காங்க. கருத்து தான் இது. வந்து குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு நீதிமன்றம் கூறியிருக்கிற கருத்துக்கள். அந்த கருத்துக்களிலே ஆளுநர் வேண்டுமென்றே தாமதப்படுத்தினால் உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சார், போலீஸ்காரங்க சம்பந்தப்பட்ட வழக்கு அது போலீஸ் விசாரிப்பதை விட சிபிஐ போலீஸ் விசாரிக்கிறது நல்லதா இருக்கும்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்தது. சார், சில வழக்குகளை சிபிஐயிடம் ஒப்படைத்தால் சரியாக இருக்கும். சில வழக்குகளை தமிழ்நாடு போலீஸே முழுக்க விசாரித்த பிறகு சிபிஐயிடம் ஒப்படைத்தால் நன்றாக இருக்காது. எனவேதான் சிபிஐ வேண்டும் என்று சில இடத்தில் சொன்னாலும் பல இடங்களிலே சிபிஐ வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோம். மெட்ரோ விவகாரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கருத்து சொல்றாரு. அதே நேரத்துல அந்த 22% வந்து ஈரப்பதத்துக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து ஏன் மறுத்தது எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? நாங்க 22% ஈரப்பதத்தோடு விவசாயிகள் நலன் காப்பதற்காக கோரிக்கையை வைத்தோம். ஒன்றிய அரசு மறுத்திருக்கிறது. அதை அவர்கள் வலியுறுத்த வேண்டும். அதுதான் ஆணையத்தில் சொல்றோம் 30 நாள் கால அவகாசம் பத்தாதுங்க. 2.5 லட்சம் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு முதல்ல வந்து அவங்களுக்கு வாக்காளர்கிட்ட வந்து அந்த ஃபார்மை கொடுக்கணும், எலிமினேஷன் ஃபார்மை. அதுக்கப்புறம் ஃபில்அப் பண்ணி வாங்கணும். அதுக்கு கால அவகாசம் பத்தாது. இவங்க அதனால 2026 தேர்தலை முடிச்சுக்கிட்டு மெதுவா பொறுமையா அமர எல்லாரும் உட்கார்ந்து செய்வோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே கால அளவுலதான் பீகார்ல பண்ணணும். பீகார்ல முன்னாலே ஆரம்பிச்சுட்டாங்க. பீகார்ல முன்னால ஆரம்பிச்சு அதுல ஏகப்பட்ட குளறுபடி அது உலகத்துக்கே தெரியும். ஆனா இப்ப காங்கிரஸ் வந்து தாவகவோட கூட்டணி போன்ற ஒரு கருத்து இருந்துச்சு. இப்ப வந்து திமுக கூட்டணி கொடுத்து பேசுறதுக்கு காங்கிரஸ் சார்பில் ஒரு 5 பேரை நியமிக்கிறதுனால இந்த ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதான் எடுத்துக்கலாம். சார், எங்கள் கூட்டணி என்றைக்கு பலமாக இருக்கிறது. எங்கள் கூட்டணியிலிருந்து யாரும் எங்களை விட்டு செல்ல மாட்டாங்க. அது அன்புமணிக்கு தான் தெரியும். நாங்கெல்லாம் துப்பாக்கி வச்சுக்கல. ஓகே. அடுத்தது ஆட்சியிலே கவர்னர் ஜெனரலுக்கு இருந்தது நிறுத்தி வைப்பது என்பது. எனவே நிச்சயமாக சொல்லுகிறோம், நாங்க எங்களுடைய டிபிஆர்ல எந்த குறையும் கிடையாது. இவங்க இன்னைக்கு காலையில 12 மணி வரைக்கும் அங்கன்வாடிக்கு போங்க, வேலை பாருங்க, எல்லாம் பண்ணுங்க. 3 மணிலிருந்து ராத்திரி 10 ஒரு பட்டியலை அனுப்புகிறது. அந்த பட்டியலிலே இடம்பெறாத ஒருவர் தான் டிஜிபி, தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு டிஜிபி என்பதை அறிமுகப்படுத்தியவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான். 2011ஆம் ஆண்டு திரு ராமானுஜம் அவர்களை உளவுத்துறை டிஜிபியாகவும் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு டிஜிபியாகவும் நியமித்தது
அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே போல திரு ராஜேந்திரன் அவர்களை பொறுப்பு நீதிபதியாக நியமித்ததும் அவர்கள்தான். ஆக பொறுப்பு நீதிபதி என்பதை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பொறுப்பு டிஜிபி இருக்கலாமா, நிரந்தர டிஜிபி வேண்டும் என்று கேட்பது எந்த விதத்திலே நியாயம்? அவர் ஒன்றிய அரசினுடைய விசுவாசி அடிமை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறானால் அங்கே 5 பொறுப்பு டிஜிபிகள் இருந்து இன்றைக்கும் பொறுப்பு டிஜிபி தான் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இருக்கின்றார். எனவே பொறுப்பு டிஜிபியை பற்றி இன்றைக்கு பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் திரு ஜங்கர் சிவாலு அவர்கள் பொறுப்பு டிஜிபியாக இருந்த பொழுது தன்னை நீடிக்க வேண்டும் என்று யூபிஎஸ்சிக்கு மனு கொடுக்கிறார். அது தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு பட்டியலை அனுப்புகிறது. அந்த பட்டியலிலே இடம்பெறாத ஒருவர் தான் டிஜிபியாக வர வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கின்றார். அதனால் காலதாமதம் ஏற்பட்டு அவருடைய கோரிக்கையும் தவிர்க்கப்படுகிறது. பிறகு மீண்டும் ஒரு பட்டியலை யூபிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு விவகாரத்திலே தாங்கள் விரும்பிய டிஜிபியை தான் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு யாரையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி கேட்டதோ அவர்களை எல்லாம் மறுக்கிறார். எனவேதான் பொறுப்பு டிஜிபி நீடிக்கிறாரே தவிர இன்றைய பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் பட்டியல் அனுப்பி இன்னார் என்று கேட்டிருக்கிறோம். அந்த மாநில அரசினுடைய விருப்பத்துக்கு ஏற்பத்தான் டிஜிபி கொடுக்கப்படுவது, அனுமதிக்கப்படுவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு நிறைவேறவில்லை என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது கர்நாடகாவை சேர்ந்த சூரப்பாவை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமித்தார்கள். ஆக பன்வாரிலால் புரோஹித் மூலம் நியமனம் செய்து மோடி அரசு அன்றைக்கு காவிரி பிரச்சனையில் தமிழகம் முழுவதும் கிளர்ந்திருந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்த வேளையிலே கூட கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவரைத்தான் இங்கே கொண்டு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமித்தார்கள். அன்றைக்கு எடப்பாடி அரசு அதுக்கு அனுமதி தந்தது. ஆனால் தமிழ்நாடே அன்றைக்கு கிளர்ந்து எழுந்தது காவிரி பிரச்சனையில். ஆனால் அந்த சூழ்நிலையிலேயே மோடி அரசு கர்நாடகாவிலிருந்து சூரப்பாவை நியமித்தது. சூரப்பாவை போல தங்களுக்கு வேண்டிய ஒருவரை டிஜிபியாக நியமிக்க இன்றைக்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. அது நிச்சயமாக தமிழ்நாட்டிலே எடுபடாது. நம்முடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு ஏற்கனவே யூபிஎஸ்சி எடுத்த முடிவில் உறுதியாக உள்ளதாக ஒன்றிய அரசு தற்போது பதில் தந்திருக்கிறது. இதனை துறை ரீதியான பிரச்சனை என்றே பார்க்க வேண்டுமே தவிர ஒரு விவகாரமாக ஆக்கக்கூடாது. இது ஒரு துறை ரீதியான பிரச்சனை, ஆனால் இதை ஒரு விவகாரமாக ஆக்கக்கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.